மூன்றாம் கலசம். நான்காம் கலசம் வரைக்கும், சொல்லப்போனால் 5ஆம் கலசம் வரைக்கும் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனோட தாக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ஒரு நாள் 2 நாளில் நடந்து முடியல. அது பல டெக்கேட்ஸ், சொல்லப்போனால் 25, 30, 40 வருஷம் வரைக்கும் அதோட இம்மீடியட் எஃபெக்ட் இருந்துச்சு. இன்ன வரைக்கும் சொல்லப்போனால் இருக்குது. நம்மளாம் டெமோக்ரஸியில் இருக்கிறோம்னு சொன்னால் இன்ன வரைக்கும் அது இருக்குது. மூன்றாம் கலசம், வெளிப்படுத்தல் விசேஷம் 16வது அதிகாரம். நீங்கள் இப்போ வருஷங்களை பார்த்தீங்கன்னா 1800க்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு 200 வருஷம்தான். 200 வருஷத்தில் நம்ம இப்போ என்ன நடந்துகிட்ருக்குது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அடுத்து வசனத்தில் என்ன நடக்க போகுது. ஃப்யூச்சருக்கு மட்டும் டேட் செட் பண்ண மாட்டோம், அது நம்ம பண்ணக்கூடாது வசனத்தின்படி. பட் ஆனால் ப்ராஃபஸி என்றைக்குமே நடக்க தான் போகுது. அவைகள் நிகழும் பொழுது அவைகளை விசுவசியுங்கள்னு சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லிட்டார். மூன்றாம் கலசத்துக்கு போகலாம். தேர்ட் வயல், மூன்றாம் கலசம். இதில் ஆறுகள் இரத்தமயமாயின. இதே ஆறுகள் தான் 3வது எக்காலத்துலேயும் வந்துச்சு இல்லைங்களா? ஆறுகள் 3ஆம் எக்காலத்தில் வந்துச்சு. கடல் சமுத்திரம், அது 2வது எக்காலத்துலேயும் வந்துச்சு, 2வது கலசத்துலேயும் வந்துச்சு. ஸோ ஒரு பேரலல் உங்களால் பார்க்க முடியும். ட்ரம்பட்ஸ்க்கும் வயல்ஸுக்கும், எக்காலங்களுக்கும் கலசங்களுக்கும் ஒரு பேரலல் பார்க்க முடியுது. வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம், வசனங்கள் 4-5 படிக்கலாம். 3ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான். உடனே அவைகள் இரத்தமாயின. அப்பொழுது தண்ணீர்களின் தூதன், இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தரும் ஆகிய தேவரீர், இப்படி நியாயம் தீர்க்க நீதியுள்ளவராயிருக்கிறீர். ஆமென். 3ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான். உடனே அவைகள் இரத்தமாயின. இங்கேயும் சங்காரம்தான். இரத்தம்னு சொன்னாலே மக்கள் கொல்லப்படுறாங்க அப்படின்றதான் அர்த்தம். ஏன்னா ஆறுகளில் என்ன இருக்கும், தண்ணீர் இருக்கும். தண்ணீருக்கு அர்த்தம் வெளிப்படுத்தின விசேஷம் 17-15 அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். ஓசியாவில் 13வது அதிகாரம் 15வது வசனத்தில், இவன் சகோதரருக்குள்ளே ஜனம் பெருத்தவனாய் இருந்தாலும் கர்த்தருடைய காற்றாகிய கீழ்காற்று வனாந்தரத்திலிருந்து எழும்பி வரும், அதனால் அவனுடைய ஊற்றுக்கள் வற்றி போகும். நல்லா கவனிச்சு பாருங்க, ஊற்றுக்கள், ஃபவுண்டைன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஊற்றுக்கள் வற்றி போகும், அவனுடைய துறவு சுவரி போகும், அது இச்சிக்கப்படத்தக்க சகல பதார்த்தங்களுள்ள உத்தம பதார்த்தங்களையும் வாரி கொண்டு போகும். அவனுடைய ஊற்றுகள், அவனுடைய துறவு அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். யாருடைய ஊற்று இது? எப்ராயிமை பற்றி சொல்லப்படுது. எப்ராயிமோட அழிவை பற்றி அவனுடைய ஊற்றுகள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அவனுடைய மக்கள் அழிந்து போவார்கள் அப்படின்றதான் அவனுடைய ஊற்றுகள் அழிக்கப்படும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. 3ஆம் கலசத்தோட விளக்கத்தை பார்க்கலாம். ஐரோப்பிய நதிகளில் படுகொலை, மேசக்கர் இன் யூரோப்பியன் ரிவர்ஸ். நதிகள்லையும் சண்டை நடந்துச்சு, கடல்களில் மட்டும் சண்டை நடக்கல. இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷனோட இம்பேக்டில் நடந்த சண்டைகள் இது கடல்லையும் சமுத்திரத்துலையும் மட்டும் நடக்கல, நதிகள்லையும் நிறைய சண்டைகள் நடந்துச்சு. இதற்கான அந்த வருஷ காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா 1796 ஆரம்பித்து 1806 வரைக்கும், 1796 1806 வரைக்கும் 10 வருஷம் நதிகளில் பயங்கரமான சண்டை நடந்துச்சு. 1797 நெப்போலியன் போனபார்ட் ஒரு வார்த்தை சொன்னான். என்ன வார்த்தை சொன்னான்னாக்க, ஐ வில் ப்ரூவ் அன் அட்டில்லா அப்படின்னா. எதுக்காக இந்த வார்த்தை சொன்னான்? அட்டில்லா யார்? இவன் 3வது ட்ரம்பட்டில் வந்தவன். 3வது ட்ரம்பட்டில் இவனை வச்சு தான் ஆண்டவர் கத்தோலிக்க ரோம ராஜ்யத்தை ஒரு கலக்குனாரு. ஸோ இவன் என்ன சொல்கிறான், நானும் அட்டில்லா மாதிரி ஆறுகளில் போய் சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். சொன்ன மாதிரியே நெப்போலியன் போனபார்ட் இந்த காரியத்தை செஞ்சு முடித்தான். அவன் சண்டை போட்ட அந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதே ஆறுகள், அட்டில்லா சண்டை போட்ட அதே ஆறுகள். 3வது எக்காலத்தில் வந்த அந்த ரைன் ரிவர், அந்த தனியூப் ரிவர். ஃப்ரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கு எதிராக ஒரு பெரிய சண்டை ஒன்று வந்துச்சு. ஸோ 1792 ஃப்ரான்ஸ் ஜெர்மனிக்கு எதிராக சண்டைக்கு போச்சு. சண்டைக்கு போட்டப்ப அப்போ தான் கொஞ்ச நாள் கழிச்சு அவன் சொல்கிறான், நான் அட்டில்லா மாதிரியே நான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்லி எல்லா நதிகள்லையும் போய் பெரிய சண்டைகளை போடுறான். சண்டைகளை போட்டப்ப என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பாருங்கள். எவ்ரி ரிவர் வாஸ் அ சீன் ஆஃப் கார்னேஜ். ஸோ என்னென்ன ரிவர்லாம் அங்கே இருக்குது அப்படின்ற அந்த லிஸ்ட்டு பார்த்தோம். ஆல்பைன் ரிவர்ஸ், அந்த ஆல்ப்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த மவுண்டன் அங்கே இருக்குது. ஆல்ப்ஸ் மவுண்டன் ஃபுல்லாக பனி தான். அந்த பனி உருகி அதில் நதிகள், நிறையா நதிகள் இருக்குது. அந்த போ ரிவர், வெட் ரிவர், தனியூப், ரைன், இதெல்லாம் ஆல்பைன் ரிவர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஆல்பைன் ரிவர்ஸ்லாம் ஆயிரக்கணக்கான மக்களை அவன் கொண்டு போட்டான். நெப்போலியன் போனபார்ட் கொண்டு போட்டு அந்த நதிகள்லாம் செத்த பிணங்களாக விழுந்துச்சு. அந்த பிணங்கள்லேருந்து வந்த நாத்தத்துலேயும் அந்த டிசீசஸ்லேயும் அந்த தண்ணீரை குடித்த மக்கள் எல்லாருமே அநேகர்
வியாதி வந்துச்சு, இறந்து போனாங்க. நதிகளில் வந்த சண்டைகளோட லிஸ்ட்டை பாருங்கள். தி பேட்டில் ஆஃப் மேரங்கோ, அடுத்து தி பேட்டில் ஆஃப் ஆஸ்டர்லிட்ஸ், இதெல்லாம் நதிகளில் வந்த சண்டைகளோட பெயர்கள். ஸோ இதுக்கான வசன நிறைவேறுதலையும் வந்துட்டு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் வந்துட்டு வந்திருக்குது. எதுக்காக ரத்தத்தை அவங்களுக்கு குடிக்க கொடுத்துருக்கிறாரு? ஃப்ரான்ஸில் என்ன நடந்துச்சு? ஆல்பிகன்சீஸ் அப்படின்ற உண்மை கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. 10 லட்சம் பேரை கொலை பண்ணதா நம்ம நேற்று பார்த்தோம். வால்டன்சியன்ஸ் 9 லட்சம் பேரை, அகைன் இவங்களும் ஃப்ரான்ஸ் தான். ஹியூகனாட்ஸ் இவங்களும் 5 லட்சத்துக்கு மேலே ஹியூகனாட்ஸை கொலை பண்ணியிருக்கிறாங்க. கால்வினிஸ்ட்ஸ், ஹஸ்ஸைட்ஸ், ஜான் ஹஸ்ஸை ஃபாலோ பண்ணவங்கலாம் ஹஸ்ஸைட்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்க அநேகர் வந்துட்டு ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தவங்க, ஹஸ்ஸைட்ஸ்லாம் ஜெர்மனிலேருந்து வந்தவங்க. இந்த மாதிரி அநேகரை வந்துட்டு இந்த கத்தோலிக்க சபை கொலை பண்ணதுனால இந்த கத்தோலிக்க சபையும் கத்தோலிக்க சபையை சார்ந்த மக்களும் இந்த தண்டனைகளில் வந்துட்டு இறந்து போகிறாங்க. கேள்வி கேட்குறாங்க பார்த்தீங்களா? வெளிப்படுத்தல் விசேஷம் 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் நம்ம இது ஏற்கனவே 5ஆம் முத்திரையில் படித்து பார்த்தோம். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியம் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எது வரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர்? எங்களோட இரத்தத்துக்காக பழி வாங்குங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். அவங்களோட இரத்தத்தை வந்துட்டு ஆண்டவர் எடுத்து நதிகளில் ஊற்றி விட்டார். நதிகளில் நடந்த அந்த சண்டைகளோட லிஸ்ட் இங்கே இருக்குது. தி ஆர்மி ஆஃப் தி தனிபே, பேட்டில் ஆஃப் ஆஸ்ட்ராக், இந்த மாதிரி நிறைய சண்டைகள் வந்துட்டு நதிகளில் நடந்திருக்குது. அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தை சிந்தினபடியால், இதுதான் காரணம் வந்துட்டு பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தை அவங்க சிந்தினாங்க. எவ்வளவு பரிசுத்தவான்கள் அப்படின்ற அந்த பெரிய லிஸ்ட் நேற்று பார்த்தோம். வால்டன்சியன்ஸ், ஆல்பிகன்சிஸ், இந்த மாதிரி பைபிள் பிலீவிங் கிறிஸ்டியன்ஸோட இரத்தத்தை அவங்க சிந்தினாங்க. வெளிப்படுத்தல் 16:6 16:7 இதற்குரிய வசனங்கள் இருக்குது. அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தினபடியால் இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர். இது ஒரு நீதியான ஒரு தண்டனை தீர்ப்பு. யார் மேலே வந்திருக்குது? இது இரண்டாம் மிருகமாகிய கள்ள தீர்க்கதரிசியாகிய போப்போட ஆதிக்கம், போப்போட ஆட்சியில் நடக்கிற இந்த விஷயங்கள் தான் இந்த தீர்ப்புகள் எல்லாம். ஏசாயா 49:26 பார்க்கலாம். உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன். மதுபானத்தால் வெறி கொள்வது போல் தங்களுடைய இரத்தத்தால் வெறி கொள்வார்கள். கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாயிருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மதுபானத்தால் வெறி கொள்வது போல் தங்களுடைய இரத்தத்தால் வெறி கொள்வார்கள். அவரோட பிள்ளையை யாராவது டச் பண்ணாக்க அவர் சும்மா விட மாட்டார். அவங்களோட ரத்தத்தை இப்படி தான், அவங்களோட ரத்தத்துக்காக நான் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்கிறார். பட் எதுக்காக ஃப்ரான்ஸை வந்துட்டு ஆண்டவர் சூஸ் பண்ணாருன்றதை பாருங்களேன். ஃப்ரான்ஸை சூஸ் பண்ணதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது வரலாற்று முறையில். 1487 அப்போ அங்கே ஒரு போப் இருக்கிறான். அவன் பேர் போப் வின்சென்ட் VIII. அவன் என்ன பண்ணுறான்? வால்டன்சியன்ஸ்க்கு எதிராக ஒரு குருசைடு வந்துட்டு ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அரசாணை ஒன்று பிறப்பிக்கிறான். நிறையா குருசைட்ஸ் நடந்துச்சு. இதில் வால்டன்சியன்ஸ்க்கு எதிராக ஒரு பர்டிகுலர் குருசைடு ஒன்று பண்ணுறாங்க. பண்ணோன்னே இது ஃப்ரான்ஸ், சதர்ன் ஃப்ரான்ஸில் இருக்குது. அங்கே இருக்கிற ரோமன் கத்தோலிக்க சோல்ஜர்ஸ்லாம் வந்துட்டு என்ன பண்ணாங்க? லட்சக்கணக்கான வால்டன்சியன் கிறிஸ்டியன்ஸை வந்துட்டு கொலை பண்ணுறாங்க. அங்கே லட்சக்கணக்கான வால்டன்சியன்ஸ் கொல்லப்படுறாங்க. அடுத்து 1540 1570 வரைக்கும் திரும்பவும் ரோமன் கத்தோலிக்க சோல்ஜர்கள் அனுப்பி இன்னும் நிறையா வால்டன்சியன் கிறிஸ்டியன்ஸை கொலை பண்ணுறாங்க. இதில் இறந்தவங்க, இந்த காலகட்டத்தில் இறந்தவங்க ஒரு 5 லட்சம் பேர். 30 வருஷ பீரியடில் 5 லட்சம் பேரை வந்துட்டு கொலை பண்ணியிருக்கிறாங்க. 1572 செயின்ட் பர்த்தலோமியஸ் டே மேசக்கர், 3 நாளில் 1 லட்சம் பேரை கொலை பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் ஃப்ரான்ஸ் தான். 1685 அப்போ ஒரு கேத்தலிக் ராஜா ஒருத்தர் இருக்கிறான், லூயிஸ் த கிரேட்னு அவங்களே பேர் வச்சுக்குவாங்க. ஆனால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் லூயிஸ் த கிரேட், சப்போர்ட் பண்ணலன்னா அப்போஸ்டேட்டுன்றாங்க. லூயிஸ் த 14th இவன் என்ன பண்ணுறான்? அவனுக்கு ஒரு ஜெசுவிட் ப்ரீஸ்ட்டு கன்ஃபஸராக இருக்காங்க. கன்ஃபஸர்னாக்க ராஜாக்களோட அட்வைசருக்கு பேர் கன்ஃபஸர்னுவாங்க. ராஜாக்களோட அட்வைசர்ஸ்லாம் யாருன்னா எதர் ஜெசுவிட்ஸ் இல்லை ரோமன் கேத்தலிக் ப்ரீஸ்டாக இருப்பாங்க. ஸோ அந்த கன்ஃபஸர் பேர் கூட தெளிவாக இருக்குது ஹிஸ்ட்ரியில். அவர் என்ன பண்ணாராம்? ப்ரொட்டஸ்டன்ஸ் அவங்க இஷ்டத்துக்கு வந்துட்டு வழிபடலாம், அவங்க பைபிளில் படிக்கலாம், அவங்க கத்தோலிக்க சபைக்கு வர தேவையில்லைன்னு சொல்லி ஈடிக்ட் ஆஃப் நான்டஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஈடிக்ட் அரசாணை ஒன்று போட்டிருந்தாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு அரசாணை. இது எதுக்காக போட்டாங்கன்னா, நம்ம ப்ரொட்டஸ்டன்ஸை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அவங்களோட சண்டைக்கு போகக்கூடாது, அவங்க பாட்டு அவங்க இருக்கட்டும், நம்ம பாட்டு நம்ம இருக்கலாம்னு சொல்லி இந்த ஈடிக்ட் ஆஃப் நான்டஸ் வந்துட்டு ஹியூகனாட்ஸுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ரொட்டஸ்டன்ஸுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருந்தாங்க. அந்த ஃப்ரீடமை நீ ரிவோக் பண்ணணும்
அப்படின்னு சொல்லி இந்த ராஜாவை தூண்டி விட்டு அதுக்கப்புறம் இன்னொரு 5 லட்சம் பேரை கொலை பண்ண வச்சாங்க. இது எல்லாமே ஃப்ரான்ஸில் தான் நடக்குது. இதுக்கு ஒரு பெரிய புஸ்தகமே இருக்குது, த ஃபாக்ஸஸ் புக் ஆஃப் மார்டேஸ். இதை எழுதின ஒரு பேர் ஃபாக்ஸ். இது இன்னைக்கு நேற்று எழுதின புஸ்தகம் கிடையாது. இதோட அந்த டேட்டை பாருங்கள், 400 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின புஸ்தகம். 400 வருஷத்துக்கு முன்னாடி இதோட அந்த மேனஸ்கிரிப்ட் காப்பி கூட என்கிட்ட ஒன்று இருக்குது, ஒரு பெரிய புஸ்தகம் ஒன்று இருக்குது. இதில் அவ்வளோ கொலைகள் 400 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த, 400 வருஷமாகவே அவன் நிறையா கொலை பண்ணியிருக்கிறான். அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகலை. இதில் பழைய கொலைகளே பெரிய லிஸ்ட்டு ஒன்று இருக்குது. இதில் எப்படியெல்லாம் ஃப்ரான்ஸில் வந்துட்டு கொலைகள் பண்ணால், ஃப்ரெஞ்ச் வார்ஸ் ஆஃப் ரிலீஜன் இதில் ஒரு 30-40 லட்சம் பேர் கொல்லப்பட்டாங்க. ஸோ இவ்வளவு ப்ராட்டஸ்டன்ஸை, இவ்வளவு பைபிள் பிலீவிங் கிறிஸ்டின்ஸை எந்த ஊரில் கொலை பண்ணாங்க? ஃப்ரான்ஸ். அதனால தான் ஆண்டவர் ஃப்ரான்ஸையே சூஸ் பண்ணுறார். ஏன்னா அந்த ஊரில் இருந்த அந்த ஒளி அது எடுபட்டு போயிடுச்சு. அந்த ஊருக்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருந்த அந்த இயேசுவோட பிள்ளைகள் அவங்கள கம்ப்ளீட்டாக கருவறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாக்கி இருந்ததெல்லாம் யார்? அந்த சின்ஃபுல் பீப்புள், கேத்தலிக்ஸ், ஏத்தியிஸ்ட்ஸ், இந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வசனம் தெரியாது, இயேசுவின் மேலே வந்துட்டு விசுவாசம் கிடையாது, சிலை வழிபாடு தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க இந்த மாதிரி காரியங்கள் தான் பண்ணுவாங்க. இப்போ இந்த 3வது கலசத்தோட நிறைவேறுதல் நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தோம். 3வது கலசம், ஐரோப்பிய நதிகளில் படுகொலை நடந்துச்சு.